நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மத்தேயு 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். அல்லேலூயா. நம்ம இப்போ ஆராதனையில் நம்ம ஜெபம் பண்ணோம்ல, நீர் கொடுக்க நான் வாங்கி கொள்ளுவேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாராம். அவன் என்ன அடைவானா? பரிபூரணம் அடைவான். அல்லேலூயா. கொடுக்கிறது வாங்கிறதுன்றது வேற, பரிபூரணன்றது வேற. அல்லேலூயா. பரிபூர்ணம்னா நம்முடைய வாழ்க்கையின் சகல எல்லைகளிலும் திருப்தி. வாழ்க்கையின் சகல எல்லைகளிலும் திருப்தி. ஒரு எல்லையில் நான் திருப்தியாக இருக்கேன், ஆனால் இன்னொரு காரியத்தில் எனக்கு அப்படி இல்லை, ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிபூர்ணம் அடைவீர்கள். அல்லேலூயா. நம்ம சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் பரிபூர்ணம் அடைவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர் என்னை பரிபூரணம் அடைய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளவன் எவனோ அந்த பரிபூரணத்தை நிறைய தடவை நம்ம இந்த பரிபூரணத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மாலை வேளையில் உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான். அல்லேலூயா. என்ன உள்ளவன்? ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 32:6 வாசிக்கலாம். சங்கீதம் 32:6. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். நாம வாசிக்கிறோம், உள்ளவனு பரிபூர்ணம் அடைவான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்துல வாசிக்கிறோம், பக்தி உள்ளவன் எவனும். யாரா? பக்தி உள்ளவன் எவனும். அப்ப பரிபூர்ணம் அடைபவர் யார் அடைவாங்கன்னா, பக்தி உள்ளவர்கள் பரிபூர்ணம் அடைவார்கள். அல்லேலூயா. பக்தி உள்ளவர்கள். நாம சொல்லுவோம், இப்போ கிறிஸ்தவ உலகத்துல பக்தி உள்ளவர்கள்னா யாரை சொல்லுவோம்? எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பக்தி உள்ளவர். எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், அந்த அம்மா சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு நிமிஷம் கூட ஓயாது. ஆனால் அந்த ஸ்தோத்திரத்துக்கு இடையில அந்த அம்மா பேசுகிற வார்த்தையெல்லாம் படு பயங்கரமாக இருக்கும். பேசிகிட்டு இருக்கும்போது சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு நல்ல நாள் இல்லை, சோத்திரம் சோத்திரம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இந்த ராசிக்கு இந்த ராசி ஒத்து வராது, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இந்த பக்கம் வாசல் இருக்கிற வீடு வாங்காதீங்க, சோத்திரம் சோத்திரம். அது இல்லை. பக்தி உள்ளவர்கள்ன்றது வெளிப்புறமா நம்ம பார்க்கும்போது நம்ம அடையாளம் காட்டுறது இல்லை. இப்போ என்னை பார்த்தா சொல்லுவாங்க பக்தி உள்ளவர்கள். ஏன்னா நான் என்ன செய்யாமல் இருக்கேன், நகை போடாமல் இருக்கேன். அல்லேலூயா. அப்போ பக்தி உள்ளவன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது, அவன் விண்ணப்பம் செய்வானா. பக்தி உள்ளவன் என்ன செய்வானா? விண்ணப்பம் செய்கிறவனா இருப்பான். பக்தி உள்ளவன் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யாக்கோபு 1:27. தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி எது அப்படின்னா, ஆதரவற்றவர்களை விசாரிப்பது. அல்லேலூயா. ஆதரவற்றவர்களை விசாரிப்பது. பெரும்பாலும் மக்கள் யாரை விசாரிப்பாங்கன்னா, அவங்க லெவலில் இருக்கிறவங்கள விசாரிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கோம். சோமா இருக்கீங்களா? அப்படியா. கொஞ்சம் ஆதரவு இல்லாதவங்கள விசாரித்தா அப்போ அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, நம்ம உதவி செய்கிற மாதிரி ஆயிருமேன்னு விசாரிக்க மாட்டாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதரவு இல்லாதவர்களை விசாரிக்கிறது ஒரு பக்தி. அல்லேலூயா. ஆதரவு இல்லாதவர்களை விசாரிப்பது ஒரு பக்தி. அது மட்டும் இல்லை, உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறது பக்தி. அது எப்படி பக்தியா? சுத்தமான பக்தின்றாரு. ஒரு அநேகர் பார்த்தீங்கன்னா, ஆதரவு இல்லாதவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு படிக்க வைப்பாங்க. திருமணம் பண்ணி வைக்க முடியாதவங்களுக்கு நிறைய நகைகள்லாம் கொடுத்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. நிறைய சமூக அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால்
உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்ள அவங்களால முடியாது. கரை உள்ள வாழ்க்கை வாழ்வாங்க. எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு செய்யணும், இவங்களுக்கு செய்யணும். ஆனால் கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுகிற சுத்தமான வாழ்க்கை, இந்த ரெண்டு சேர்ந்து இருந்தால் தான் பக்திங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆதரவில்லாதவர்களை விசாரிக்கிறதும் உலகம் நம்மளை அசுத்தமாக்காதபடி நம்மளை பாதுகாத்துக்கிறதும் தான் தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தி. சரி, இது ரெண்டுமே ஓகே, இதுவும் ஓகே. ஆதரவில்லாதவர்களை விசாரிக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் தான், தெரியுங்களா? அப்படிப்பட்டவங்கள ஒரு சிலர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ரொம்ப மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க, உதவி செய்கிற மனநிலை உள்ளவங்க சீக்கிரம் பார்த்திங்கன்னா மனசு வெறுத்து போயிடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உதவியை பெற்றுக்கொள்கிறவங்க அதுக்கு பாத்திரவானா இல்லாமல் அவங்க பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டுலாம் இருக்கும்போது இவங்க என்ன ஆயிடுவாங்க, என்னங்க இப்படி பொய் சொல்கிறாங்க, நான் என்கிட்ட ஹெல்ப் வாங்கணுன்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, நிறைய பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. இதனால தாங்க இந்த காலத்தில் யாருக்குமே உதவி செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3-4 பேர்கிட்ட அவங்க உதவி வாங்கினாங்க. இங்கே வாங்குறது அங்கே தெரியாது, அங்கே வாங்குறது இங்கே தெரியாது. அப்போ இது தெரிஞ்ச உடனேயுமே இந்த உதவி செய்தவர்கள் என்ன ஆயிட்டாங்க, சே என்ன ஜனங்க உண்மை இல்லாதவங்க, இதுக்கு தான் யாருக்கும் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நாம வசனத்தை ஆண்டவரே யாக்கோபு 1:27 கட்டுப்பட்டு நான் உதவி செய்கிறேன். அல்லேலூயா. அவங்க ஆதரவில்லாதவர்களுக்கு உதவி செய்யும்போது உதவி செய்கிறவங்களுக்கு என்ன ஆயிரும், சலிப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும், இல்லை போ என்னத்தை செஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆகும். அப்படியே மீறி யாக்கோபு 1:27 ஆண்டவரே இதை வச்சு தான் நான் செய்கிறேன், அவங்களுக்காக இல்லை, நீங்கள் இதில் சொல்லியிருக்கனால செய்கிறேன்னு சொல்கிறோம். உலகத்தால் கரைப்படாதபடி நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ளணும். உலகத்தினுடைய அசுத்தங்கள், உலகத்தினுடைய தீமைகள், உலகத்தினுடைய மனிதர்களுடைய வார்த்தைகள், இதெல்லாம் நம்மளை என்ன வாக்கிடக்கூடாது, கரைப்படுத்திடக்கூடாதுன்றதுல ஜாக்கிரதையாக இருக்கும். சரி, இது ரெண்டையும் செஞ்சிடறோம். மூணாவது ஒன்று செய்யணும், விண்ணப்பம் பண்ணணுமா. பக்தி உள்ளவன் எவனும், அந்த வசனத்தை வாசிக்கலாம் 32:6. பக்தி உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். பக்தி உள்ளவனுடைய அடையாளம், முதல் அடையாளம் ஆதரவு இல்லாதவர்களுக்கு அவன் விசாரிப்பான். உதவி செய்கிறது அப்புறம், முதல்ல என்ன செய்யறது, விசாரிக்கிறது. ரெண்டாவது உலகத்தால் கரைப்படாதபடி காத்து கொள்றது. மூணாவது பக்தி உள்ளவனுடைய அடையாளம் விண்ணப்பம் பண்ணுவது. அல்லேலூயா. ஆதரவு இல்லாதவர்களை பார்க்குறோம், ஐயோ இவங்களுக்கு இந்த இப்படி இருக்கே, இவங்களுக்கு அப்படி இருக்கே, நாம் என்ன செய்யணும், ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணணும், ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே. அப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து தைரியமாய் சொல்ல முடியும். சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்பதை என்ன செய்ய முடியும், தைரியமா சொல்ல முடியும். அப்படி பண்ணும்போது தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து பக்தி உள்ளவர்கள்ன்றார். 4 பேருக்கு உதவி செய்யறதுனால பரலோகம் போயிட முடியாது. உலகத்தால் தன்னை கரைப்படாதபடி காத்து கொண்டு ஒரு சுத்தமான இரட்சிக்கப்படாதவங்களாம் எவ்வளோ பேர் ஒரு தப்பு கூட செய்யாதவங்க இருக்காங்க தெரியுங்களா. ரட்சிக்கப்படாதவர்கள், நான் சொல்கிறேன் இயேசுவை அல்லாத புற மதத்தினர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். ஒன்றுமே இருக்காது. ஏன் எங்கள் மாமனார் வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான், எங்கள் மாமனாருக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ஒரு தீமையான தவறான பழக்க வழக்கங்கள் எதுவுமே கிடையாது. ஏன் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கல, எதுக்காக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால கரைப்படாதபடி வாழ்ந்தா நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்றதும் கிடையாது. அப்படி கரைப்படாம வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறது இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க தப்பு பண்றாங்க. யாரு? படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க தவறு செய்யறாங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்ல பள்ளி மாணவர்களில் 50%
போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள் 80% கிட்ட போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்களாம். காலேஜுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு 3 வருஷத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது 80% பேர் மதுபானத்தை ருசிச்சுட்டு தான் வெளியே வரான் அப்படின்னு புள்ளி விவரங்கள், நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள புள்ளி விவரங்கள் சொல்லுது. 3 வருஷம் உள்ளே போயிட்டு வெளியே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரும்போது மதுபானம் குடிக்காம வெளியே வரவங்க எத்தனை பேர்? 100ல் 20 பேர் ஒரு முறை கூட குடிக்காம வருது. 80 பேர் குடிச்சிட்டு வெளியே வரான். அந்த 80 பேர்ல கிட்டத்தட்ட 30 பேர் நிரந்தர குடிகாரனா மாறிடுறான். குடிகாரனா குடிகாரியா ரெண்டுமே உண்டு, மாறிடுறாங்க. எவ்வளவு பிசாசு எப்படி பிடிச்சி வச்சிருக்கு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உன்னை கரைப்படுத்தாம பார்த்துக்கோ, உலகம் உன்னை கரைப்படுத்தாம பார்த்துக்கோ. கரைப்படுத்திரும். கூட பழகிற பசங்க பிள்ளைங்க ஏமாத்திடுவாங்க. இதை செய்ய ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பொம்பளை பிள்ளை டூர் போயிருந்துச்சு. போயிட்டு வந்து சொன்னிச்சு, ஆண்டி டூர் போன இடத்துல பிள்ளைங்கெல்லாம் பேகு எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சிங்க. ரூமில் வந்து தங்கினதுக்கப்புறம் பேகை திறக்கு தான் ஒரு பிள்ளை இவ்வளோ பெரிய பாட்டில் எடுக்குதான் மதுபானம். பொம்பளை பிள்ளை உடனே என்னது, ஐயோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரையானே. ஏண்டி அதனால என்னுடைய பசங்க மட்டும் தான் செய்யணுமா, நம்ம செய்யக்கூடாதா? ஏன் நமக்கு மட்டும் அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு சொல்லிட்டு அது ஒரு செட்டு சேர்த்துக்கிச்சான். ஒரு 5 பிள்ளைகளை சேர்த்துக்கிட்டு எல்லாம் என்ன செஞ்சுருக்குதுங்க, குடிச்சிட்டு படுத்து தூங்குச்சுக்கலாம். இந்த பிள்ளைக்கு ஐயோ ஏண்டா இதுங்க கூட சேர்ந்து நம்ம வந்தோம் அப்படின்னு இருந்துச்சான். பொம்பளை பிள்ளைங்க இப்படி, பையன்களோட நிலைமை இதை விட மோசமான நிலைமை. நாம தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே பக்தி உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே, பக்தி உள்ளவர் ஒரு கிறிஸ்தவர்களா எங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த பூமியில இயேசுவை அறிந்திருக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு தந்திருக்கீங்க, எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. பக்தி உள்ளவர்களால் உலகத்தால் கரைப்படாதபடி, உலகம் கரைப்படுத்தி விடாதபடி வாழ்ற ஒரு வாழ்க்கையை தாங்க ஆண்டவர். இன்னும் எவ்வளோ நாளைக்கு அந்த காலேஜ் நம்ம கூட வரும், எவ்வளோ நாளைக்கு இந்த ஸ்கூல் நம்ம கூட வரும், எவ்வளோ நாளைக்கு அந்த ஆஃபீஸ் நம்ம கூட வரும், எல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். இந்தியாவிலேயே குடியினால அதிக மரணங்கள் வர்றது 2வது இடம் தமிழ்நாடு இருக்கு. 2வது இடம் யார் இருக்கா? தமிழ்நாடு இருக்கு. முதலிடம் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை, நெருங்கி பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. குடியினால் வரக்கூடிய மரணத்தை விட சிகரெட்னால வரக்கூடிய மரணம் தான் நிறையாவா. பீடினாலையும் சிகரெட்னாலே வரக்கூடிய மரணம் அதிகமாக. சுற்றி இருக்கிறவங்க ஒரு ஆள் புகைப்பிடிக்கிறவங்க இருந்தா அவங்க குடும்பத்தில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அநேகருக்கு எல்லாருமே சிகரெட் குடிச்சதுக்கு சமம். ஆண்டவரே உலகம் கரைப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு காலையில் ஓலையூரில் பார்த்தோம், ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்மை கரைப்படுத்துதுன்னு. சினிமா பார்க்காம தப்பிச்சிட்டோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்துக்கிட்டு இருந்தால் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சினிமா பார்க்காம தப்பிச்சாச்சு, சீரியல் பார்க்காம கூட தப்பிச்சிடும். ஆனால் எதில் மாட்டிக்குவோம்? ஷார்ட்ஸில் மாட்டிக்குவோம். அது டக்குன்னு பிடிச்சிடும். அப்படி 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 அடுத்து 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 அடுத்துன்னு என்ன செஞ்சிருவோம்? ஒரு சினிமாவை முழுசாக பார்க்க வேண்டிய சினிமாவை ஷார்ட்ஸ்லேயே பார்த்து என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். அதுவும் கரைப்படுத்தும், இதுவும் கரைப்படுத்தும். அசுத்தமான. அப்போ ஆண்டவர் பக்தி உள்ளவர்கள்னு நம்மளை சொல்கிறாரு. பக்தி உள்ளவர்களுடைய அடையாளம் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வது, உலகம் நம்மை கரைப்படுத்தாதபடி நம்மை பாதுகாப்பது. எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் எவ்வளவோ உபதேசத்தை கேட்டு, அந்த சர்ச்சு வந்து நல்லா உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு சபை தான். நல்ல உபதேசங்களை கேட்டும் கீழ்ப்படியலை. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கு அடிமையாயிட்டார். நல்லா நிறைய குடிச்சிட்டாரு, குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நடு ஜாமத்தில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பிள்ளை ஆபத்தான கட்டத்தில் இருக்கு. 2 வயசு பிள்ளை. கத்துறாங்க அவங்க மனைவி, ஐயோ பிள்ளைய என்ன பண்ணுவேன், அது அவங்க இருக்கிறது அவுட்ரு. பஸ் பிடிச்சோ ஆட்டோ பிடிச்சோ எங்கேயும் வர முடியாது. வீட்டுக்காரரை எழுப்புறாங்க. அவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு அழுகிறாரு, ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை அப்படின்றாரு. ஆனால் அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு அவரால் எங்கே வர முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை.
அதுக்கப்புறம் எப்படியோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோட உதவியோட பிள்ளைய கொண்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து பிள்ளைய சரியாக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து அவர் குடிக்கிறத நிறுத்தினார். என் பிள்ளை இன்னைக்கு இறந்து போயிருந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? இன்னும் ஒருத்தரை பற்றி தெரியும். அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே ரத்தம் கொடுக்கணும். இவர் குடிச்சிருந்தனால ரத்தம் கொடுக்க முடியல. அன்னைக்கு அவர் அவ்வளோ கண்ணீர் விட்டார். ஐயோ, இந்த குடி என்னை என்ன பண்ணிருச்சு, என் குடும்பத்தில் உள்ளவங்களை காப்பாற்ற விடாமல் பண்ணிருச்சு அப்படின்னு. உலகத்தால் கரைப்படாதபடி பாதுகாக்கணும். கேவலம் உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் நம்மளை மேற்கொண்டு நம்மளை ஒரு தப்பு பண்ண வைக்கிது அப்படின்னா நம்ம எவ்வளோ பலவீனம் உள்ளவங்களா இருப்போம். இவ்வளோ பலவீனம் உள்ளவங்களா நம்ம வாழ்றதுக்காக இயேசு நம்மளை அழைத்தார். அப்போ ரெண்டாவது காரியம் பார்த்தோம், உலகத்தால் கரைப்படாதபடி. மூணாவது, விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அதுவும் எப்ப விண்ணப்பம் பண்ணணுமா? பக்தி உள்ளவன் எவனும் சகாயம் கிடைக்கும் காலத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. எப்ப வேணாலும் விண்ணப்பம் பண்றதில்ல. எப்ப விண்ணப்பம் பண்ணாலும் இயேசு கேட்பார். எப்ப பண்ணாலும் கேட்பார். காலையில 10 மணிக்கு பண்ணா கேட்பாரு, 12 மணிக்கு பண்ணாலும் கேட்பாரு, 2 மணிக்கு ஏசப்பான்னாலும் கேட்பாரு, 5 மணிக்குனாலும் கேட்பாரு, படுக்க போகும்போதும் கேட்பாரு, எந்திரிச்சோன்னையும் கேட்பாரு. எப்ப ஜெபம் பண்ணாலும் இயேசு ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் ஒரு மனிதன் பக்தி உள்ளவன் என்பதற்கு அடையாளம் அவன் சகாயம் கிடைக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு போறோம், 24 ஹவர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. 24 மணி நேரம் இந்த டாக்டர் அங்கேயே உட்காந்துருக்க மாட்டார். டாக்டருடைய டைமுன்னு ஒரு டைமு இத்தனைலேருந்து இத்தனை வரைக்கும். அதுக்கு இடையில போனால் யார் பார்ப்பா? டியூட்டி டாக்டருங்க தான் இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்துக்குள்ளே தான் போனால் அந்த டாக்டரை பார்க்க முடியும். இது என்னது 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் போட்டிருக்காங்க. நம்ம மத்தியானம் 3 மணிக்கு போவேன்னா டாக்டர் இருக்க மாட்டார். எந்த நேரம் வந்தாலும் உனக்கு வைத்தியம் பார்க்கப்படும், வைத்தியம் கிடைக்கும். எந்த நேரம் வந்தாலும் வைத்தியம் கிடைக்கும். எந்த நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். எந்த நேரம் கூப்பிட்டாலும் என்னப்பான்னுவாரு. ஆனா ஒருத்தர் தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்றதுக்கு அடையாளம் சகாயம் கிடைக்கிற காலத்துல தான் விண்ணப்பம் பண்ணணும். சகாயம் கிடைக்கிற காலம் என்ன காலம்? சங்கீதம் 46:5 வாசிக்கலாம். சங்கீதம் 46:5. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. உனக்கு சகாயம் செய்கிறேன்றாரு, உதவி செய்கிறேன்றாரு. அது காலையில் உதவி செய்வார். சும்மா எந்திரிச்சு காலையில் உட்காந்து அதிகாலையில் சகாயம் பண்ணுவேன்னீங்களே, இன்னைக்கு எனக்கு எந்தெந்த காரியத்தில் உங்கள் சகாயம் வேணுமோ எனக்கு செய்யுங்கப்பா, உங்கள் உதவி வேணுமோ எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நேரெடுக்கிற ஆண்டவர். ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க பொண்ணுக்கு ரொம்ப நாள் திருமணமாகாமே இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் பிரியா. நம்ம பிரியா இல்லை, வேற பிரியா. அவங்க அம்மா சொல்லுவாங்க, பிரியாவுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, பிரியாவுக்கு ஜெபம் பண்ணிக்கோங்க, நல்ல மாப்பிள்ளை வரணும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ ஒரு நாள் இந்த வசனத்தை படிச்சாங்களா, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அன்னையிலிருந்து தினமும் வானத்தை பார்த்து, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு மருமகன் வருவானாக, வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, இப்படியே வானத்தை பார்த்து 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 சொல்லுவாங்களாம். அதே போல ஆண்டவர் நல்ல ஒரு மருமகனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. பக்தி உள்ளவன் எவனும் சகாயம் கிடைக்கும் காலத்திலே விண்ணப்பம் பண்ண. அதிகாலையில விண்ணப்பம் பண்றவங்க தான் பக்தி உள்ளவர்கள். அதிகாலையில ஜெபிக்காதவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு நல்ல வாழ்நாட்களை கொடுத்திருக்கிறார். வாழ தேவையான சகல விதமான வசதிகளை கொடுத்திருக்கிறார். நல்ல படிப்பு கொடுத்திருக்கார், வேலையை கொடுத்திருக்கார், வருமானத்தை கொடுத்திருக்கார். எதுக்கும் யாருக்கிட்டையும் போய் ஆண்டவர் நம்மளை கை நீட்டி என்ன செய்யல, நிற்க விடலை, நம்மை போஷிக்கிறார். 24 மணி நேரமும் கூட இருக்கிற ஒருத்தருக்கு அதிகாலையில் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணாதான் அவங்களுக்கு பேரை தான் சொல்றாரு பக்தி உள்ளவன். உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான். பக்தி உள்ளவன் எவனோ அவன் என்ன அடைவான்? பரிபூர்ணம் அடைவான். அந்த இடத்துல தாளந்துகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 2 தாளந்து
5 தாளந்து அப்படின்னு. ஆண்டவர் தாளந்துன்றப்ப அந்த இடத்துல கர்த்தர் கொடுக்கிற கொடைகள், ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம பக்தி உள்ளவனா இருந்து பரிபூரணம்ன்ற நிலைமையை நோக்கி போகணும். அல்லேலூயா. 23 மணி நேரம் நம்ம விருப்பத்துக்கு நம்ம இருந்துக்கலாம். அதுக்காக நம்ம விருப்பம்னா வேற மாதிரி இல்லை. நம்ம சாப்பிடலாம், தூங்கலாம், நல்லா என்ன வேணாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சரியாக ட்ரெஸ் பண்ண தெரியாதுங்க, ஏனோ தானோன்னு இருப்பேன். சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாங்க. நல்லா பண்ணிக்க, ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா இருங்க. ஆனால் காலையில் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம். அது கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? 24 ரூபா 24 ரூபா ஆண்டவர் கொடுக்குறாரு, ஒரே 1 ரூபா கொடு அப்படின்னா அதுதான் ஆண்டவரே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அதிகாலையில் எழும்ப முடியலை, உடல்நிலை சரியில்லை. இப்போ நிறைய பேருக்கு மாத்திரைகள்லாம் போடுறாங்க, சுகரு, பிபி, அது இதுன்னு மாத்திரை போடுறேன், அதில் தூக்க மாத்திரையும் கலந்து கொடுத்துட்றாங்க. என்னால் என்ன செய்ய முடியல, எந்திரிக்க முடியல. காலையில் 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், பரவாயில்லை. 7 மணிக்கு எந்திரிச்சோடனே முதல் நேரத்தை கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு, மீதி பேர்லாம் 7 மணிக்கு கொடுக்கக்கூடாது. மாத்திரை பிரச்சனைலாம் இல்லை, ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கேன், நான் ஒரு மாத்திரையும் நான் போடலை அப்படின்னா என்ன செய்யலாம்? மாத்திரை போடுறவங்களே 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க நிறைய பேர். அல்லேலூயா. பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அப்போதான் கர்த்தர் நமக்கு பரிபூர்ணத்தை கொடுப்பார். அதிகாலையிலே சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணுற டைமை அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த டைமில் ஆண்டவரை தேடணும்னா ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? பரிபூர்ணத்தை தருகிறார். அல்லேலூயா. அடுத்தது யோவான் 7:17 வாசிக்கலாம். யோவான் 7:17. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. பார்த்தோம், பக்தி உள்ளவன் எவனும். பக்தி உள்ளவன் எவனோ, உள்ளவன் எவனோ, உள்ளவன் எவனும் பரிபூர்ணம் அடைவான். பக்தி உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான். இப்ப நம்ம 2வது பார்க்கிறோம், மனதுள்ளவன் பரிபூர்ணம் அடைவான். என்ன மனது? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனும். அல்லேலூயா. நம்ம மனசுல அவன் சித்தப்படி செய்யணும்னு நம்ம விரும்பணும். இன்னைக்கு காலையில ஓலையூர்ல பார்த்த ஒரு வசனம், எரேமியா 4:1 நினைக்கிறேன். நீ விரும்பினா, நான் தேவ சித்தத்தின்படி நான் வாழணும், நித்திய ஜீவன் ஒண்ணு எனக்கு இருக்கு, பரலோக ராஜ்யம்னு ஒண்ணு இருக்கு, இந்த உலக வாழ்க்கையை ஒரு நாள் நான் முடிக்கணும், ஒரு நாள் நான் கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும், அன்னைக்கு நான் எனக்கு ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அதனால நான் கர்த்தரிடத்துல திரும்பணும் அப்படின்னு மனசு இருந்தா திரும்பினா போதும். எல்லாரும் சொல்லுவாங்க மாத்துறாங்க. எதையும் மாத்துறது இல்லை, மனசை தான் ஆண்டவர் கேட்கிறார். மனசு இருந்துச்சுன்னா என் பக்கம் நீ திரும்பு. நீ அப்படி திரும்பினா உன் வாழ்க்கை என்னவாகும்? நீ அலைந்து திரிவது இல்லை. இன்னைக்கு காலையில ஓலையூர்ல பார்த்தோம். உனக்கு மனசு இருந்துச்சுன்னா என்கிட்ட நீ திரும்பு. அப்படி திரும்பினா உன்னோட அலைச்சல்களை எல்லாம் நான் மாத்துவேன்ற. யோவான்ல வாசிக்கிறோம், மனதுள்ளவன் எவனோ சித்தப்படி செய்யணும். இயேசுடைய சித்தம் எதுவோ அதன்படி நான் வாழணும். ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதன்படி நான் செய்யணும்னு மனசுல நினைச்சா போதும். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவரும் அவனோட என்னவாயிடுச்சு? விபச்சாரம் பண்ணியாச்சுன்னு. இச்சையோட பார்த்துட்டாலே என்னன்றாரு? விபச்சாரம்ன்றாரு. அப்ப மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செஞ்சதான் ஆண்டவர் கணக்கு எடுக்கிறாரு. அப்ப மனசுல நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா போதும், நம்ம பரிசுத்தவான்களாவே அவர் நம்மளை எடை போட்டுருவார். கர்த்தருக்கு பிரியமா வாழணும், நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதை செய்யணும், இனிமேல் நான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு மனசார நினைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நிலை நிற்க முடியுதா முடியலையான்றது அது அவர் பார்த்துக்குவார். ஒருவேளை முடியாம போகலாம், வலிக்கு விழுகலாம், திரும்ப தூக்கி எடுப்பார். ஏன்னா மனசு இருக்கு, மனசை பார்க்குறாரு. ஐயோ இது உண்மையா வாழணும்னு விரும்புது, உண்மையா வாழணும்னு விரும்புது.
ஆனா என்ன செய்ய முடியல, அதால தாக்கு பிடிக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் அந்த மனசை பார்ப்பாரு. மனசுல அதெல்லாம் பரிசுத்தமா வாழவே முடியாது, அது எப்படி அப்படின்னு நினைச்சிட்டா விட்டுருவார், விலகி அப்படியே நிற்பார். இல்லை ஆண்டவரே தெரியாம விழுந்துட்டேன், என்னை தூக்கி விடுங்க, நான் மனசுல விரும்புறேன், தேவ சித்தத்தின்படி வாழணும்னு நான் மனசார நான் விரும்புறேன். ஆண்டவரே இயேசு என்னை நான் எப்படி வாழணும்னு விரும்புறாரோ அப்படி நான் வாழ விரும்புறேன் ஆண்டவரே. அப்படி நம்ம மனசுக்குள்ள நினைச்சா போதும், நம்மளுக்கு ஆண்டவர் பரிபூர்ணத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. இருதயம் தான் ஆண்டவருக்கு முக்கியம். மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்துக்குள்ள நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், நான் இப்படி செய்யக்கூடாது, நான் இனிமேல் இப்படி எதிர்த்து பேசக்கூடாது, நான் இனிமேல் கூட கூட இப்படி பேசக்கூடாது, எங்கள் அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது, நான் இனிமேல் மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நான் இனிமேல் கீழ்ப்படியணும், இனிமேல் டீச்சர் வாத்தியார் அப்போ அப்படி இப்படி பேசக்கூடாது, இப்படின்னு மனசுல நினைச்சிட்டாலே போதும், நம்ம செஞ்சதா அவர் கணக்குல நம்ம செஞ்சதா ஏறிடும். மனசுக்குள்ள ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கும்போதே அவர் கணக்குல விபச்சாரான்னு ஏறிடுது. மனசுல பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சாலே அவர் கணக்குல பரிசுத்தவானா ஏறிடும். அல்லேலூயா. மனதுள்ளவன் எவனோ. தானியேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், மனதை செலுத்தின நாள் முதல். எதை செலுத்தின? உபவாசம் இருந்ததுல இருந்துன்னு சொல்லல, தேவனுக்கு முன்பாக நீ உன்னை என்ன செய்யற, தாழ்மைப்படுத்துறதுக்கு உன் மனசை செலுத்தின அன்னையில இருந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்றார். அல்லேலூயா. மனசுல நினைக்கணும், இது எனக்கு வேண்டாம், நான் இதெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாய் இராது. நம்ம தகுதிக்கு அதெல்லாம் ஒத்து வராது, நம்ம தகுதிக்கு அதெல்லாம் ஒத்து வராது. நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்னைக்கு காலையில ஓலையூர்ல பார்த்தோம், ஸ்தானத்தை காத்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கார். நம்ம ஸ்டேட்டஸே வேற. பரலோக தேவனுடைய பிள்ளைகள்ன்றதா நம்ம ஸ்டேட்டஸ், ஆண்டவருடைய மனவாட்டிங்கிறதா நம்ம ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது. எது நம்ம செய்யலாம், எது நம்ம செய்யக்கூடாதுன்றது நமக்கே தெரியும். யாரும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சித்தத்தின்படி செய்ய நினைக்கணும். இது நான் செஞ்சா அது ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லை. ரெண்டாவது காரியத்தை பார்த்தோம். முதல்ல பக்தி உள்ளவர்களா இருக்கணும். பக்தி உள்ளவர்கள் சகாயம் கிடைக்கிற காலத்துல விண்ணப்பம் பண்றவங்களா இருக்கணும். ஆதரவு இல்லாதவங்களை விசாரிக்கிறவர்களா இருக்கணும். உலகத்தால் கரைபடாதபடி இதெல்லாம் இருந்தா பக்தி இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தோம், தேவ சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. மனசுல நினைச்சா போதும். இப்போ ஒர்ஷிப்ல டானி ஒரு வார்த்தை சொன்னான் பார்த்தீங்களா, நீர் வேறு நான் வேற இல்லைன்ற நிலைமையில வாழணுமா. எப்படி? நீங்க வேற நான் வேற இல்லை. அந்த பாட்டு நல்லா இருக்கும். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அதுல இருக்கும், நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கிறீர், நான் அழுதால் நீர் அழுகிறீர். அப்படியே அந்த வார்த்தைகள் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வரணும். நீர் வேறு நான் வேறல்ல. அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தோம், மனதுள்ளவன் எவனோ அவன் பரிபூரணம் அடைவான். கடைசியா ஒன்று பார்ப்போம், பிரசங்கி 8:1. ஞானம் உள்ளவன் பரிபூர்ணம் அடைவான். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு யாரை தெரியுமா சொல்லுவாங்க? அறிவுன்றது வேற, புத்திங்கிறது வேற, ஞானம்ன்றது வேற. ஞானம்ன்றது நேரா கர்த்தர்ட்ட இருந்து வருது. இந்த ஞானம் உள்ளவர்களுடைய முகம் மூர்க்கமா இருக்காது. அல்லேலூயா. முகம் பிரகாசமா இருக்குமா. அப்ப ஞானம் உள்ளவர்கள் பரிபூர்ணம் அடைவார்கள்னா
ஞானமுள்ள பிள்ளைங்களோட முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும், மூர்க்கமாக இருக்காது. அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அப்படிங்கிறது அப்படியெல்லாம் இருக்காது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க ஞானம் உள்ளவர்கள் அல்ல. ஞானவான்கள் தான் பிரகாசிப்பார்கள்னு வேதம் சொல்லுது. தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானவான்கள் ஆகாயத்து மண்டல நட்சத்திரங்களை போல சதா காலமும் பிரகாசிப்பார்கள். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற நட்சத்திரம், ஸ்டார். யாரையோ ஸ்டார்ன்றாங்க, அவன் ஆமாம் ஸ்டாருங்கிறானுங்க, அதுன்றாங்க. அதெல்லாம் சும்மா மென்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல. அவங்க மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு அவங்கள பார்த்தோம்னா அசிங்கமாக இருக்கும், அருவருப்பாக இருக்கு. சி கரும்பு இதையா போய் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு அவ்வளோ கேவலமாக இருக்கும். இந்த எலெக்ஷன் டைமில் தான் தெரியும் எல்லாரோட லட்சணம். ஓட்டு போட வருவானுங்க வரிசையாக நிற்கும்போது. அதில் ஒரு சில மேக்கப்போட வரும், ஒரு சில அப்படியே வருவானுங்க. அவ்வளோ அசிங்கமாக அந்த முடியும் அப்படியே இந்த பாலத்துக்கு அடியில் படுத்து கிடக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி இருப்பானுங்க. அவங்க தான் 200 கோடி 300 கோடி வாங்குறேன்றான். பிச்சைக்காரனை விட கேவலமாக இருக்கானுங்க. அவங்கெல்லாம் யாரும் இல்லை, அவங்க முகம்லாம் பிரகாசம் பண்ணல. நாமள தான் ஆண்டவர் ஸ்டார்ன்ற நட்சத்திரங்களை போல ஒன்று எல்லா நாளும் நான் பிரகாசமாக வைப்பேன். அதுங்கெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் பிரகாசம், அப்புறம் அதுங்க மார்க்கெட்டு போயிடும், அடுத்த ஆள் வந்து பிரகாசம் பண்ணும், அடுத்து அது போயிடும், இன்னொரு ஆள் வரும். என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை ஆண்டவர் நம்மளை வைக்கிறார். ஞானம் உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான். அவன் முகத்துல மூர்க்கம் இருக்காது. நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும், நம்ம முகம் அப்படிலாம் இருக்கு. நமக்கு பிடிச்சவங்கள பார்த்தா அப்படின்னு, பிடிக்காதவங்கள பார்த்தா மூர்க்கம் வந்துடும். மூர்க்கம் முகத்துல இருக்க கூடாது. நம்முடைய முகத்தை கண்ணாடியில பாருங்க, நல்ல கண்ணாடியெல்லாம் பாருங்க. எத்தனை பேர் கண்ணாடியே பார்க்க மாட்டீங்க இருக்கீங்களா? அப்படியே கண்ணாடி பார்க்காதவங்க யாரும்? நல்லா பாருங்க, நல்லா பெரிய கண்ணாடியா வாங்கி வச்சுட்டு கண்ணாடியை பாருங்க, சிரிச்சு சிரிச்சு பாருங்க, கோபமா பாருங்க, அழுது பாருங்க, எதுல அழகா இருக்கீங்கன்னு பாருங்களேன். சிரிக்கும் போது தான் சூப்பரா இருப்போம். மூஞ்சி என்ன செய்யக்கூடாது, மூர்க்கமா வச்சுக்க கூடாது. அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கடுன்னு இருக்கிறது, ஒரு மாதிரி பேசுறது கொள்றது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதா, நமக்கு இருக்கக்கூடாது. இன்னொன்று, ஞானம் உள்ளவர்களுடைய அடையாளம் நீதிமொழிகள் 12:18. ஞானம் உள்ளவன் எவனோன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஞானம் உள்ளவர்கள் பட்டய குத்துகளை மாதிரி பேச மாட்டாங்க, கத்தியில குத்துற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படி பேசுறவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நீங்கள் காயப்பட்டுருவீங்க. பட்டய குத்துகள் போல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே எப்படி இருக்கும், ஓங்கி குத்து. நான் கண்ணால் பார்த்த ஒரு கடன் பிரச்சனையில் கடன் கொடுத்தவங்களும் கடன் வாங்கினவங்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 பேரும் சண்டை போட்டு அவனால் கொடுக்க முடியலை. அந்த பையன் என் கூட படித்த பையன், 8ஆம் கிளாஸ் என் கூட படித்தவன். சண்டை வந்துருச்சு. அவன் என் கூட படித்த பையன் தான் கடன் வாங்கியிருக்கான், அவனால் கடன் கொடுக்க முடியல. இந்தா தரேன் அந்த தரேன்னு சொல்கிறான். அப்போ அந்த கொடுத்த ஆள் சொல்கிறாரு, இதோட நீ பல வருஷமாக இதே வார்த்தையை தான் நீ சொல்லிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் நீ இருக்கிறதுக்கு நீ எல்லாம் சாகலாம் அப்படின்னா, நீ எல்லாம் சாகலாம். இவ்வளோ கடன் வாங்கிட்டு இப்படி இருக்கிறிய, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, உன் நிலைமையில நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நாக்க பிடிங்கிட்டு செத்து போயிருப்பேன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த கடன் கொடுத்தவர் போயிட்டாரு. இந்த பையனும் போயிட்டான். போய் ஒரு 10 நிமிஷத்துல அவங்க மனைவி கத்துன்னு கத்துறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள சத்தம் கேட்குது. எல்லாரும் உள்ள போய் பார்த்தா மனைவியோட சாலை எடுத்து தூக்கு போட்டு செத்து போயிட்டான். நான் கண்ணால பார்த்த ஒரு காரியம். அந்த சண்டை நடக்கும்போது நான் பார்க்குறேன், இந்த ஆள் திட்டும்போது பார்க்குறேன். சின்ன வயசு அவனுக்கு, அதிகபட்சம் முனம்னா ஒரு 27 வயசு 28 வயசு தான் இருக்கும். அப்போ நடந்தது. நான் சொல்லப்போ எனக்கு 27 வயசு இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம் இது. அந்த சண்டை நடக்கும்போது நின்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருசாக சண்டை போடல, ஒரே ஒரு வார்த்தை தான், நீ எல்லாம் எதுக்கு உயிரை வச்சுக்கிட்டு இருக்கப்போ, உன் இடத்துல நான் இருந்தா என்னால் செத்து போயிருப்பேன் அப்படின்ட்டு போயிட்டான். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். 27 வயசு 28 வயசுல அவன் இறந்தான். அதுக்கு காரணம் ஒரு ஆள் பேசின அந்த வார்த்தை. இன்னும் ஒரு சிலரோட வார்த்தைகள் இருக்கும். சாக போறவங்கள தைரியப்படுத்துற வார்த்தை. அவங்க சொல்லுவாங்க, நான் சாகணும்னு இருந்தேன், நீங்க வந்துட்டு போனது எனக்கு அந்த எண்ணமே மாறிடுச்சு. ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் என்னை போய் சொல்லியிருந்தார். ஒரு தடவை போய் அங்கே போய் பேசுனேன். அங்கே போயிருந்தப்ப
அந்த அக்கா வந்து மருந்து குடிச்சு சாகிறதா, தூக்கு போட்டு சாகிறதா, எப்படி சாகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்களாம். அவங்க வீட்டுக்காரர் மேலே சந்தேகப்பட்டு. அப்போ நான் போன உடனேயுமே ஒரு சில ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசவும் அவங்களோட முடிவு மாறிடுச்சான். அவங்க சொன்னாங்க, நீ வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த சாகணுன்ற எண்ணம் போயிடுச்சு உஷா, நான் இப்போ வாழ்கிறேன் அப்படின்னாங்க. அல்லேலூயா. பட்டய குத்துகள் போல அப்படியே பேசுனா அடுத்தவங்க ஒன்றுமே பேச, அதெல்லாம் உலகத்தார் சொல்றது. அப்படி பேசும்போது ஞானவான்ற இடத்துலேருந்து நம்ம கீழே இறங்கிடுவோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் பேசாமல் இருக்க முடியாது. பேசுனாதான் நம்மக்கிட்ட இருக்க நியாயம் தெரியும் அப்படின்றதுக்காக நம்ம பேசுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவேன். அதனால் ஆண்டவரே நீங்கள் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. விசுவாச வாழ்க்கைன்றது ஒரு ப்ராக்டிஸ். அது எப்படி ப்ராக்டிஸ்? இன்னைக்கு ஒரு காரியத்தில் பாஸ் ஆகும், இன்னொரு காரியத்தில் ஃபெயில் ஆகும். ஃபெயிலான காரியத்தில் நாளைக்கு பாஸ் ஆகும், பாஸ் ஆன காரியத்தில் நாளைக்கு ஃபெயில் ஆகும். திரும்பி நாளைக்கு பாஸ் ஆன காரியத்தில் நாளை கழிச்சு ஃபெயில் ஆகும், நாளை கழிச்சு ஃபெயில் ஆன காரியத்தில் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகும். இப்படியே ஏறி இறங்கி வந்து டெஸ்டட் ஓகேன்ற சீல் ஒரு குத்துவார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நமக்கு வரவே வராது. ஏன்னா அதில் நம்ம என்ன ஆயிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா. பட்டய குத்துகள் போல ஆண்டவரே நான் பேச மாட்டேன், வெடுக்குன்னு என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போதே சுருக்குன்னு மற்றவங்கள குத்துற மாதிரி பேச மாட்டேன் ஆண்டவரே. அப்படி பேசினா அந்த நாவு ஞானவான்களுடைய நாவு இல்லை. பேசுகிறதற்கு நம்ம எல்லாம் கேட்கறதற்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணுமா? கேட்கறதுல 2 பேர் பேசினா ஒருத்தரை பேச விட்டு தான் நம்ம கேட்கணுமா ஒழிய நம்ம ரொம்ப இடையில பேசக்கூடாது. கேட்கறதுல தீவிரமா இருக்கும். ஒரு சிலர் பேச ஆரம்பிக்கும் போது இவங்க குறுக்க பேசி அவங்க சொல்ல வந்த டாபிக்கே சொல்லாம போயிடுவாங்க. ஒருத்தரை நம்ம சந்திக்கிறோம், ஆண்டவர் நம்மளை ஒருத்தரை சந்திக்க வைக்கிறாங்கன்னா 2 பேர் பேசும்போது அவங்கள நல்லா பேச விட்டு நம்ம என்ன செய்யணும்? கேட்கறதுல தீவிரமா இருக்கணும். நல்ல காரியமா இருந்தா வேண்டாததெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. உனக்கு தெரியுமா அவங்க என்ன நாங்க தெரியுமா? வேணாம். உனக்கு தெரியுமா தாவீது யார் தெரியுமா? உரியா யார் தெரியுமா? ஒருத்தவங்க அப்படிதான், உரியா யார் தெரியுமா? தெரியாது. உரியாவை தெரிச்சுட்டு வந்து அப்புறமா பேசு. உரியா தெரியாதுன்றீங்க, அப்புறம் பின்னாடி வீடு முன்னாடி வீடு இந்த வீடெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது என்னன்னா ஏதுன்னு. கேட்கிறதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதற்கு பொறுமையாகும். உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா பதில் வார்த்தை வர்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லை நாளைக்கு பேசிக்கலாம்னு விட்டு வச்சிருங்க. ஒரு சில நேரம் நாளைக்கு பேசும்போது நம்ம பக்கம் வீக் ஆயிரும், நம்ம பக்கம் பாயிண்ட்டு எடுபடாது. பரவாயில்ல, நான் ஞானமுள்ளவனா இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, அதனால நான் பட்டைய குத்து மாதிரி என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதம். லேட்டா கோச்சுக்கோங்க, கோச்சுக்கங்க. ஆனால் எப்போ கோச்சுக்கங்க? லேட்டாக கோச்சுக்கங்க. இப்போ ரெனிட்டா வந்து அமுதாவை வந்து என்னமோ ஒன்று சொல்லிருச்சு. ரெனிட்டா வந்து என்கிட்ட சொல்லிடுச்சு அமுதாவை. இப்போ நான் அமுதாட்ட சொல்கிறேன், அமுதா உனக்கு தெரியுமா ரெனிட்டா உன்னை என்ன சொன்னிச்சு தெரியுமா, உன்னை எப்படி சொன்னிச்சு அப்படின்னு கோவம் வந்துருச்சு. போய் கேட்கணும். கேட்கறதுக்கு கோபிக்கிறதுக்கு தாமதமாக ஒரு 2 நாள் கழிச்சு கேட்கணும்னு முடிவு பண்ணிடணும். 2 நாள் கழிச்சு அந்த நேரத்தில் கேட்டோம்னா அந்த ஸ்பீடில் கேட்காம ஒரு 2 நாள் ஆகட்டும். ஆண்டவரே நான் நீங்க தான் சொல்றீங்க கோபிக்கிறதுக்கு, முனக்குன்னா கோவிச்சுக்க கூடாது, ஊன்னா கோவிச்சுக்கிறது. ஊன்னா கோவிச்சுக்க, அது எப்படி தான் அந்த கோவிப்பாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஞானவான்களுக்கு தகவே தகாது, கோவிச்சுக்கவே கூடாது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டா என்ன போய் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு என்னால் தாங்க முடியல, எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, என் மனசு வலிக்குது. மனசு வலிக்குன்னா மனசை தூக்கி குப்பையில் போடும். நான் வலிக்கிற மனசு. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவோ சகிச்சார். கோபிக்கிறதுக்கு எப்படியா இருக்கணுமா? லேட்டாக கோபிங்க. ஆண்டவர் பாருங்க கோபிக்காதான்னு சொல்லலை, லேட்டா. ஆனால் லேட்டாக நம்ம கோபிச்சோம்னா அந்த 2 நாள் கழித்து நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்க போகும்போது வேற மாதிரி கேட்போம் இல்லை? அந்த நேரத்தில் உடனே கேட்டோம்னா ஃபோனை எடுத்தோடனே என்ன ரெண்டா என்ன சொன்ன நீ, அது எப்படி நீ சொல்லலாம் அப்படி வரும். 2 நாள் கழிச்சு கேட்டோம்னா அது வேற மாதிரி வரும். ஒரு சில நேரம் வேணான்னு விட்டுருவோம். போட நம்மளும் சொல்லியிருக்கோம்ல, நம்ம என்ன சொல்லலையா,
நம்மளும் தான் சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லியிருக்காங்க விடு சரியா போச்சு, நம்ம பேசுனாக்க அவங்க பேசுனாக்க சரியா போச்சு விட்டுரு அப்படின்னு தெரியாத மாதிரியே நடந்துக்குவாங்க. இதெல்லாம் இல்லாம நான் பக்தி உள்ளவன், நான் கிறிஸ்தவன், நான் அல்லேலூயா 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 அல்லேலூயான்ட்டு முணுக்குன்னு கோவிச்சுக்கிட்டு வெடுக்குன்னு பேசிக்கிட்டு சல்லுன்னு மூஞ்ச காமிச்சுக்கிட்டு ஏன் காமிக்க போறோம்? இன்னைக்கு நைட்டு தூங்குறோம், நாளைக்கு எஞ்சி ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்கறதே பெரிய விஷயம். அப்புறம் ஏன் அந்த மூஞ்சியை காமிக்கணும்? ஏன் கொஞ்சம் அன்பா ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். ஔஷதம்னா என்ன தெரியுமா? அருமருந்து. என்ன மருந்து? அருமருந்து. மருந்து போல நம்ம பேசும்போதே அந்த காயம் என்ன செய்யணும்? ஆறிடணும், அப்படியே ஆறணும். காயப்படுத்தக்கூடாது. நம்ம ஒன்று பேசிட்டோன்னு ஒருத்தவங்க அழுகக்கூடாது. ஐயோ அவங்கள்ட்ட போய் பேசுனா பரவாயில்ல நல்லா தான் என்கிட்ட பேசுவாங்க, அப்படி பேச மாட்டாங்க. 3 காரியங்களை பார்த்தோம். நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நாம் பரிபூர்ணமாய் வாழணும்னு விரும்புகிறார். பரிபூர்ணம்னா சகல எல்லைகளிலும் திருப்தி, சகல எல்லையிலும் திருப்தி. அந்த திருப்தியான மனநிலை எப்போ வரும்னா இயேசு நம்ம கூட இருந்தால் தான் வரும். ஒன்றுமே இல்லைனாலும் திருப்தி இருக்கும். 50 பைசா கூட இல்லைனாலும் திருப்தி இருக்கும். அவ்வளோ மோசமான வார்த்தைகளை நம்ம காதில் கேட்டிருப்போம். அப்போ கூட மனசு என்ன செய்யப்போ பார்த்துக்கலாம் போட அப்படின்னு இருக்கும். அந்த மனசு ஒரு அமைதி இருக்கும். அதுக்கு பேர் தான் மன ரம்யமும் நித்திய விருந்து, பரிபூரணம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு பரிபூரணத்தை கொடுங்க. பிள்ளைகளை நினைக்கும் போது ஒரு திருப்தி இருக்கணும். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதாரத்தை நினைக்கும் போது ஒரு திருப்தி, சரீர சுகத்தை நினைக்கும் போது ஒரு திருப்தி. கர்த்தர் இருக்கார், என்ன ஆனாலும் சரி கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். ஒர்ஷிப்ல டேனி சொன்னாப்புல, டாக்டர் சொல்றது உண்மையா இருக்கலாம், இயேசு சொன்னது சத்தியம். உண்மையை சத்தியம் காலி பண்ணிடும். உண்மை மேற்கொள்ளாது. நீ பலவீனமா இருக்கன்னு ரிப்போர்ட் சொல்லும், நீ என் தழும்புகளால் குணமா இருக்கிறன்னு சத்தியம் சொல்லுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் நம்மை பரிபூர்ணமாய் வாழ வைப்பார். இது கஷ்டமான விஷயமா? இப்போ நம்ம கேட்டது ஏதாவது ரொம்ப கஷ்டமா? 2வது முத்திரை 3வது முத்திரை, அது பறந்து வருது இது பறந்து வருது, இந்த கலசம் கொட்டுது அந்த கலசம் கொட்டுது, அது பேர் என்னது சிப்பு, அது இது, இதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதை விட முக்கியமானது இது. 7 கலசம் உடைக்கப்படும் போது என்ன நடக்கும்ன்றது உண்மையாவே அது உடைக்கப்படும். 7 முத்திரை உடைக்கப்படும், கலசங்கள்லாம் கொட்டப்படும். இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல கிடைக்கிற நன்மையை விட இதை தெரிஞ்சுக்கிறதுல தான் நல்லது. பக்தி உள்ளவன்னா யாரு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். கடைசி காலத்துல நடக்கிற அடையாளங்களை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சு உணர்வடையலாம். அதனால நம்ம ஆத்மாவுக்கு கிடைக்கிற நன்மையை விட, நமக்கு கிடைக்கிற நித்திய ஜீவனுக்கு கிடைக்கிற நன்மையை விட அடிப்படை சத்தியம் நாம பின்பற்ற வேண்டிய காரியங்கள் இதுதான். பக்தி உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான். ஞானம் உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான். தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்ற மனதுள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரீகாலா மனா பரதரா காலா பனா பரா பகா பரா காலா பரா. முதலாவது இந்த வசனத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிறகு நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். முதலாவது இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பக்தி உள்ளவனாய் என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பக்தி உள்ளவனாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நான் என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாமா? கேட்போமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியை எனக்கு தாங்க தகப்பனே. ஆண்டவரே, சகாயம் கிடைக்கிற காலத்துல நான் விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. என் இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் நிக்கிறதுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அவ்வளவு லேசானவர் அல்ல ஆண்டவரே. சகாயம் கிடைக்கிற காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு எழுந்தவுடன் முதல் நேரத்தை உமக்கு கொடுக்க முடியுமோ
கொடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பக்தி உள்ளவன் எவனோ அவன் பரிபூர்ணம் அடைவான்னு சொன்னீங்களே, அந்த தேவ பக்தியை, உண்மையான பக்தியை எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேவ சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, இயேசுவின் நாமத்தினால நான் மனசுல நினைக்கணும்ப்பா, என் மனசு உங்க வழிகளை விரும்பணும் ஆண்டவரே. என் மனசு உங்க வார்த்தைகளின்படி செய்யணும்னு விரும்பும் ஆண்டவரே. எனக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே, எவ்வளோ காலம் உலகத்துக்கு பின்னாடியும், பாவத்துக்கு பின்னாடியும், சிற்றின்பங்களுக்கு பின்னாடியும், அசுத்தத்துக்கு பின்னாடியும் போய் வாழ்க்கையே தொலைச்சாச்சு ராஜா. இனி இருக்கிற கொஞ்ச காலங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறீர். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ஆண்டவரே என் மனசு ஆண்டவரே முழுசா உங்க வழிகளை விரும்ப எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, ஆண்டவரே என் மனசார ஆண்டவரே உம்முடைய பாதையில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்க சித்தத்தின்படி செய்ய ஆண்டவரே என் மனசுல ஒரு விருப்பத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே மனதில ஆண்டவரே மனதுள்ளவனாக, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற மனதுள்ளவனாக, கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற மனதுள்ளவனாக இந்த பூமியிலே நான் வாழ எனக்கு நீர் உதவி செய்யும். ஞானம் உள்ளவனாக ஆண்டவரே, முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஞானம் உள்ளவர்களுடைய முகம் மூர்க்கமாயிராது. ஞானம் உள்ளவர்களுடைய முகம் கடுகடுன்னு இருக்காது ஆண்டவரே. ஞானம் உள்ளவர்களுடைய முகம் பிரகாசமா இருக்குமே. என் முகத்தில் உள்ள மூர்க்கத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பட்டய குத்துகள் போல பேசுகிற ஆண்டவரே அப்பா, வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடிய, மற்றவங்க மனசை குத்தி காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற அதையெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளிலே சொல்லப்பட்ட இந்த வேத வசனங்களுக்கு முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பரிபூரணம் அடைய உதவி செய்யும். பரிபூரண ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கடைசியாக ஒரு ஆசீர்வாத ஜெபம் நாம் ஏறெடுக்க போகிறோம். ஆனால் முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. முழங்கால் போட என்னால் முடியலைன்றவங்க நின்று கொள்ளுங்க. நிற்க முடியலன்றவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. எப்படியோ ஆனாலும் இந்த ஜெபத்தில் ஆண்டவரே, ரீகா லமா நதா ரகா லபா ரபா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே ஆண்டவரே. இப்பொழுது இந்த மாலை வேளையில ஒரு ஆசீர்வாதமான ஜெபத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதங்களினால் என் குடும்பத்தை நிரப்பும். உம்முடைய ஆசீர்வாதங்களினால் என் பிள்ளைகளை நிரப்பும். ரீகாலா பரதா ரகா ரபா ரகா லமா நகா ரகா லபா ரபா லபா ரீகா லமா நகா ரகா லகா தரகா சலகா தரகா ரபலா ரீகா லமா நபா ரபா. என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை ஏசப்பாட்ட கேளுங்க. என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை ஏசப்பாட்ட கேளுங்க. தகப்பனே, என்னை இந்த ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, எனக்கு இந்த நன்மையை கொடுங்க என்று சொல்லி கேட்கலாம். ஹalleluya ஹalleluya. ஓரா தரஹ சலோ தோரா தரகா பரகா துரிகலா நிகலா மனகர பல கபோர கதர கரபல ரிகலா மனபர பல கர கதுரல கமனகதியா நிகலா மனகர பல கரபல பரப நிகலா மனபர பலப ரிகலா மனபர பல கபல கரபல கரபா. நீதிமான் செய்யும் ஓ ஊக்கமான வேண்டுதல் மிகவும் ஆண்டவரே அப்பா பலன் உள்ளதா இருக்கிறது ராஜா. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் பலன் உள்ளதா இருக்கிறது ஆண்டவரே. வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிற நீர் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் விண்ணப்பத்தை தள்ளாதவர் ஐயா. தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே சம்பூரணம் அடைய பண்ணுகிற ஜீவனுள்ள தேவனே, இந்த மாலை வேளையில ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஒரு விசால
எதிர்காலத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன்களெல்லாம் அடைக்க ஒரு வழியை திறந்து தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரீகா லமன தரக ரபாலக ரமனக தரா ரீகா லமனக தரக ரபரக தூரக லபரகதியா. சரீரத்திலே வியாதியோடு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ராஜா. விசேஷமாக குழந்தைக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாலை வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இதோ என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் மகளுக்கு குழந்தை இல்லை, என் பையனுக்கு குழந்தை இல்லை, என் குடும்பத்துல ஒரு வாரிசு வரணும்னு சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் குழந்தை பாக்கியங்களை நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ரீகா லாபா ராகா தூரா லாகா பாலாபா நீகா லாமா நபா ரபா ரீகா லாமா நபா ரபா லாகா பாராகா தூரா லாகா மன கரபா. திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவரே இந்த மாலை வேளையில ஜெபிக்கிற திருமண காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஏற்படுத்தி தருவீராக. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொன்னீங்களே. கர்த்தருக்கு பயந்த மணமகன்களை, கர்த்தருக்கு பயந்த மணமகள்களை நீர் ஆண்டவரே ஏற்படுத்தி தருவீராக ராஜா. ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல வருமானங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராதா ராகா ராபா ராகா தாரா. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. இயேசுவின் நாமத்தினால் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, விசேஷித்த கிருபையை கொடுங்க. நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிச்சு முடிச்ச உடனே அடுத்து என்ன குரூப் எடுக்கணும், எந்த காலேஜில் சேரணும், எங்க வேலையில சேரணும், எல்லாவற்றையும் தேவ சித்தத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில வாய்க்க செய்யும் ஆண்டவரே. இந்த வெயில் காலத்திலே வருகிற எல்லா உஷ்ணத்தினால் வருகிற வியாதிகள் பலவீனங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை உடைய கூடாரத்தின் மறைவில வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மனவேதனையா இருக்கிற காரியங்கள், எந்த காரியம் மனவேதனையா இருக்கோ, ஒருவேளை பிள்ளைகளை குறித்து மனவேதனை இருக்கலாம், கணவனை குறித்து மனவேதனையா இருக்கலாம், மனைவியை குறித்து மனவேதனையா இருக்கலாம். ஆண்டவரே அப்பா எந்த காரியம் மனசை கஷ்டப்படுத்துதோ இந்த மாலை வேளையில அந்த கஷ்டம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் விருதாவாய் உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை என்று சொன்னீங்களே. பிள்ளைகளால் வருகிற துன்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உழைப்பின் பலன், வருமானத்தின் பலனை விரயமாக்குகிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க, குடும்பங்களிலே நிம்மதியை கொடுங்க, குடும்பங்களிலே சந்தோஷத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வாக்குவாதங்கள், சண்டைகள், தேவையில்லாத கூக்குரல்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே சபித்து கட்டி குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். நஷ்டங்களை, விரயங்களை உண்டு பண்ணுகிற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். பொல்லாத ஆவிகளால் அலைக்கழிக்கப்படுகிற மனிதர்கள் இவங்க குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே நீங்க அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வலது கையில் உள்ள தீர்க்காயுசை, இடது கையில் உள்ள செல்வத்தையும் கனத்தையும் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் தாமே ஒரு நிறைவான பரிபூரணத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமென்.